சண்டை வந்ததுக்கப்புறம் வெளிய வந்து அந்த கடை ஓனர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கலாம் ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்டின்னாங்க. எங்களுக்கு நல்ல பப்ளிசிட்டி கிடைச்சிச்சு சார். தெரியலங்க அது ஏதோ ஒரு வேற ஏதோ ஒரு ஃபங்ஷனுக்கு போயிருந்தேன்னு நெனைக்கிறேன். அந்த ஃபங்ஷன்ல போம்போது ஒரு ஃபர்ஸ்ட் கேள்வியாவே அதான் கேட்டாங்க. ஸோ அதில கொஞ்சம் அ இல்லங்கன்னு கொஞ்சம் சமாளிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் அவரும் கொஞ்சம் ஆவேசப்பட்டாரு. நானும் கொஞ்சம் ஆவேசப்பட்டேன். ஸோ அவ்வளோதான். ஓகே. தான் இப்ப ஒரு ஒரு ஃபேமா இருக்கிறதுனால, எல்லாத்துக்குமே பதிலளிக்கக்கூடிய இடத்துல நம்ம ஆமா. இருக்கோன்ற மாரி எனக்கு அது நினைக்கிறேன். என்னடா ஆச்சு? அப்படிங்கிற மாரி ஆயிடுச்சு. இப்போ சார் அந்த நியூஸ பத்தி நீங்க கேள்விப்பட்டேன். நானா பொலிட்டீஷியனாப்பா? ஒரு வேள நியூஸ் படிக்காம போயிருப்பேன். ஒரு வேள தெரியாம போயிருக்கும் எனக்கு. அ இப்போ ரஜினி சார் கூட கேட்டாரு. எப்போ? அப்படிங்கிற மாரி கேட்டாரு பார்த்தீங்களா? ஸோ அந்த மாரி தான் நாங்களும் அந்த நிலைமையில தான் இருக்கிறோம் நாங்களும். ஓ! அப்படியா? எனக்கு தெரியலங்க அப்படிங்கிற மாரி தான். பிகாஸ் ஒரு பொலிட்டீஷியன்னா காலையில என்ன அறிக்கை குடுக்குறது? என்ன இது பண்றது? என்னன்னு காலையில எடுத்தோனே படிப்பாரு. சரி இது என்ன நாட்டுல என்ன நடக்குது? நாங்க ஒரு ஜெனரல் சிட்டிசன் தான். ஸோ எங்களுக்கு அந்த தெரியல ஒரு விஷயம். ஆக்சுவலி அது தெரியலங்கிற மாரி தான் நான் சொன்னேன். "என்னங்க இவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது, உங்களுக்கு தெரியலங்கிறீங்க. என்ன உங்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட இது இல்லையா?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே எங்களுக்கு, "என்னப்பா ஜேர்னலிசம் புதுசா இருக்குது இது" அப்படின்னு. ஸோ அந்த எக்ஸ்போஷர் வரல. ஓகே. தப்பு இல்லன்னு வேற ம். நான் சொன்னேன். ஆனா திரும்ப அதே கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க ஏதோ எசகு பசகா இந்த மாதிரி ஏதோ ஒரு கேள்வி கேட்கணுங்கிறத. ஸோ அந்த சண்டை வந்ததுக்கப்புறம் வெளிய வந்து அந்த கடை ஓனர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கலாம் ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னாங்க. எங்களுக்கு நல்ல பப்ளிசிட்டி கிடைச்சிச்சு சார். தேங்க் யூ சார் அப்படின்ட்டாங்க. டேய் என்னப்பா இப்படி ஆயிப்போச்சு. நான் இதுக்காக நான் தேனியில போய் இந்த மாரி ஒரு பிரச்சனை வர மாரி ஆயிடுச்சே அப்படின்னு.